ஆண்டவர் எல்லார் கையிலையும் பலவிதமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பிரதானமாக கடவுளுடைய ஊழியத்தை செய்யும்படியாக இயேசுக்கு ஊழியம் செய்யக்கூடிய பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் குடும்பஸ்தர்களாக இருக்கிறபடியினால் குடும்பத்திலே நமக்கு ஊழியங்கள் உண்டு. நமக்கு தொழில் இருக்கிறபடியினால் தொழிலே பல கடமைகளும் பொறுப்புகளும் உண்டு. எல்லாவற்றையும் நாம் மனப்பூர்வமாக நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானிக்கும் முன்பாக ஒரு பாடலுக்கு ஒரு கவி பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடா இருப்பார். கண்டுனை அழைத்தவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். ஒன்றாயதை எண்ணிப்பார், ஒன்றாயதை எண்ணிப்பார். காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு தந்திருக்கிற மீண்டும் ஒரு கிருபையுள்ள ஐக்கிய வேலைக்காக ஸ்தோத்திரம். பாடல்கள் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு நீ வழிநடத்தி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம், உங்களுடைய ஆலோசனைக்காக காத்திருக்கிறோம். தேவன் தாமே எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே, எல்லாரையும் பலப்படுத்தும், எல்லாரையும் பலப்படுத்தும். உன் ஊழியத்தை நிறைவேற்றி என்று சொன்ன வார்த்தையை எங்களுக்கு கற்றுத்தார். எப்படி எங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆலோசனை எங்களுக்கு தார். தடைகளை நீக்கி போடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அதனாலே நான் தியானிக்கிற ஆண்டுடைய வார்த்தை, உன் ஊழியத்தை நிறைவேற்று. நம்ம எல்லார் கையிலையும் ஆண்டு கொடுத்திருக்கிற பொறுப்புகள், ஊழியங்கள், கடமைகள், இவைகளை நாம் எப்படி செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 7, 8, 9, 10 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நம்முடைய கடமைகளை நாம் எவ்விதமாக செய்ய வேண்டும், நம்முடைய ஊழியத்தை எவ்விதமாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எடுத்துக்காட்டு மூலமாக, உதாரணம் மூலமாக, உவமை மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற சம்பவத்தை நாம் லூக்கா 17வது அதிகாரம் 7, 8, 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். முதலாவதாக 7வது வசனத்தில் வாசிக்கும் போது, உங்களில் ஒருவருடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்ச்சலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? இந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கும்போது ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரன் பற்றி போட்டிருக்கு. அந்த ஊழியக்காரன் காலையிலேயே தன்னுடைய ஊழிய கடமையை செய்வதற்காக வயலில் போய் உழுது அல்லது மந்தை மேய்ச்சலில் இருந்து வராரு. காலையிலே போய் கடுமையான வேலை செய்யணும், வயலில் வேலை செய்துட்டு மந்தை மேய்ச்சிட்டு வரணும். ரொம்ப கடினமான ஒரு வேலை, ரொம்ப அசதியாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும். எப்போ போய் உட்காரலாம், எப்போ போய் சாப்பிடலாம், எப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி தான் வர வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கும். இப்படி வரும்போது எஜமான் சொல்கிறாரு அந்த வேலைக்காரனை பார்த்து, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ?
நீ போய் சாப்பிட்டு வாப்பா, நீ காலையிலே வேலைக்கு போயிட்ட, நானும் வேலைக்கு நீ என் பெட்டை விட்டு நான் எழும்பல, நீ காலையிலே வேலைக்கு போயிட்டு வர, அதனால நீ அசதியா இருப்ப, நீ போய் சாப்பிட்டு வான்னு சொல்லி அந்த எஜமான் சொல்லுவானோ அப்படின்னா கட்டாயம் என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. அவருக்கு அவருடைய கடமை தான் பெருசா தெரியுமே ஒழிய மற்றவங்களுடைய காரியங்களை குறித்து அவர் அதை நம்ம பார்த்துக்கணும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆக இவர் இவ்வளவு டயர்டா வரக்கூடியவரை பார்த்து நீ முன்பு போய் சாப்பிட்டு வான்னு சொல்லி அவனுக்கு சொல்ல மாட்டான். அந்த சூழ்நிலையையும் கூட அந்த ஊழியக்காரன் பொறுத்து கொள்ளணும், தாங்கிக் கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும், நன்றி சொல்லணும். அதுக்கு பின்னால 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி என்று சொல்றாரு. அங்க வயல்ல உழுத்து வந்திருக்காரு, ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வந்திருக்காரு, அசதியா வந்திருப்பாரு. இங்க வந்த உடனே அவருக்கு எஜமானுக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ண வேண்டியது யாரா? அந்த ஊழியக்காரர் தான் செய்ய வேண்டியது. ஒரு வீட்டில் உள்ள சூழ்நிலை எப்படி நமக்கு தெரியல, ஆனா சொன்ன வார்த்தையை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணு அப்படிங்கிறாரு. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு இதெல்லாம் ஆயத்தம் பண்ணணும். எஜமானுக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்றது ஒரு லேசுப்பட்ட காரியம் கிடையாது. எதுவும் குறைஞ்சிடக்கூடாது, கூட்டிடக்கூடாது, கரெக்டா செய்யணும். அவர் பாராட்டக்கூடிய அளவுக்கு மனசுல வெளியே வாயினால பாராட்ட மாட்டாரு, மனசுக்குள்ளையாவது அந்த எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு திருப்தியான ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணணும். ஆக அதையும் முறுமுறுப்பு இல்லாம அந்த ஊழியக்காரர் செய்யணும். முதல்ல வயலிருந்து வாராரு, வந்த உடனே தன்னை கவனிக்கலையே நினைக்க கூடாது. கவனிப்பு இப்படித்தான் இருக்கும். கவனிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணிட்டு வாடுங்கிறது தான் கவனிப்பு. அதையும் சந்தோஷமா செய்யணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணுமா, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜன பானம் பண்ணுமளவும் எனக்கு ஊழியம் செய்ய அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு நீ எனக்கு முன்னால வந்து நிக்கணும். அறை கட்டி கொண்டுன்னா ரொம்ப தாழ்மையா நிக்கணும். ரொம்ப டிப்டாப்பா நீ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து நீ செய்யக்கூடாது, நிக்க கூடாது. நீ வேலைக்காரன், நீ வயலிருந்து வந்திருக்க, அடுத்து உனக்கு வேலை நிறைய இருக்கு, ஆகையினால நீ ரொம்ப சாதாரண நிலையில வந்து நின்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போஜன பானம் பண்ணுமளவும் எனக்கு ஊழியம் செய்யும். நீ சாப்பாடு ஆயத்தம் பண்ண சாப்பாடெல்லாம் எடுத்து மேசையில கொண்டாந்து போய் அந்தந்த பாத்திரங்கள் எல்லாம் சரியா வச்சுக்க. எனக்கு நீ போஜன பானம் நான் சாப்பிடுற வரைக்கும் நீ எனக்கு ஊழியம் செய்யணும். எனக்கு என்னென்ன வேணுங்கிறத நீ கேட்டு, குழம்பு வேணுமா, கூட்டு வேணுமா, ரைஸ் வேணுமா, வேற என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு நான் விரும்புகிறத எனக்கு சரியா நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஊழியம் செய்ய அப்படிங்கிறது. அதையும் அவர் சந்தோஷமா என்ன செய்யணும். ஐயா நான் வேலை போயிட்டு வந்திருக்கேன் சொல்ல முடியாது, சாப்பாடு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன் சொல்ல முடியாது, வேற வீட்டு ஆட்களை வச்சு யாரையாவது வச்சு உங்களுக்கு சர்வ் பண்ணுங்க சொல்லுங்க அதையும் சொல்ல முடியாது. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யணும், ஊழியம் செய். அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா. இது முடிச்ச பிறகுதான் நீ சாப்பிட போகணும்னு சொல்லுவாரு. வேலைக்காரங்க வேகமா சாப்பிடுவாங்க, ஆனா எஜமான் வேகமா சாப்பிட முடியாது, அவர் சாப்பிட மாட்டாரு. அவர் ஒரு வாய் சோறு எடுத்து வாயில வைப்பாரு, ஒரு மூச்சு என்னென்ன நடந்துச்சு என்னென்ன பார்க்கணும் சொல்லி கடமைகளை சொல்லுவதுக்கு தான் நிற்பாரு ஒழிய இவரை பற்றி கவலைப்பட மாட்டாரு. இவர் அது எல்லாத்தையும் அவர் சாப்பிடுறதுக்கு நேரம் செலவழிச்சாலும் பொறுமையா நின்று எல்லாத்தையும் சந்தோஷமா சமாதானத்தோட ஏற்றுக்கொள்ளணும், முறுமுறுக்க கூடாது. பின்னால அவசரத்தை வாசித்து பார்க்கும்போது நான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ, அப்படி செய்ய மாட்டானே. அன்னைக்கு இவ்வளவு தூரம் கவனிச்சதுக்கெல்லாம் தனி சம்பளம் உண்டா அப்படின்னு கேட்டா தனி சம்பளம்லாம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே ஒன்று பேசியிருப்பாங்க, கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அதுதான் செய்வாங்களே ஒழிய அன்னைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம ஏதாவது சிறப்பாக செய்தாருன்னா வேலைக்காரனுக்கு என்ன வரும்னு கேட்டால் நாளைக்கு நமக்கு சிறப்பாக செய்வார், நாளை கழிச்சும் செய்வார், இன்னைக்கு செய்யலையே போகலையேன்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு பேசி வச்சிருப்பாங்க, அதுதான் கிடைக்குமே ஒழிய சிறப்பு சம்பளம் கிடைக்காது. ஊழியக்காரர் அதையும் ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு வாசிக்கிறோம், அப்படியே செய்ய மாட்டானே, தான் கட்டளையிட்ட பின்பு அவைகளை அந்த வேலைக்காரன் செய்வதற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ, அப்படி செய்ய மாட்டானே. அன்னைக்கு போய் வயலில் வேலை பார்த்துட்டு வந்ததுக்காகவோ, சாப்பாடு ஆயத்தம் பண்ணதுக்காகவோ, அவருக்கு சர்வ் பண்ணதுக்காகவோ,
இவ்வளோ பசியும் இவர் தாங்கி கொண்டதுக்காக சிறப்பாக ஏதாவது செய்வாங்களா, ஸ்பெஷலாக ஏதாவது இன்னைக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அதிலே போட்டிருக்க அப்படி செய்ய மாட்டானே. அப்படி செய்தால் என்ன ஆகுன்னு கேட்டால் வேலைக்காரங்களா இருக்க மாட்டாங்க, வேற ஆட்களாக மாறிடுவாங்க. சில வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் வேலை கேட்டு வந்தார். அவர் பெரிய பைக் வச்சுருக்காரு. அவர்கிட்ட சொன்னேன், வேலையை வாங்கி தரேன், ஆனால் உங்களுக்கு வேலை கொடுக்க ஆள் பெரிய பைக்கில் வரமாட்டார், பெரிய பணக்காரரு, ஆனால் சாதாரண பைக்கெலாம் வருவார். நீங்கள் சாதாரண வண்டியில் போகணும், இல்லைன்னு நடந்து அதுக்கு முன்னால் போகணும். அவரை தாண்டி ஓவர்டேக் பண்ணி பெரிய வண்டியில் போய் தட்டாப்பட்டாண்டு போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். அவர் அதே மாதிரி போனவர் அந்த ஓனரை தாண்டி புல்லட் வண்டியில் வேகமாக போய் கடை முன்னால் போய் நின்றுருக்காரு. வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை அவரால் செய்ய முடியல. ஏன்னா அவர் ஓனர் மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். ஆக இந்த ஓனர் கேட்டார், தம்பி இவர் சரியாக செய்ய மாட்டார், உங்களுக்கு சரியாக செய்யலாம் விட்டுருங்கண்ணாச்சி அப்படின்ட்டு. 2 நாளைக்குள்ளே அவர் வேலைக்காரங்க ஊழியக்காரங்களாக தான் மாறணுமே ஒழிய, தாழ்மையாக இருக்கணுமே ஒழிய, அமைதலாக இருக்கணுமே ஒழிய, அடக்கமாக இருக்கணுமே ஒழிய, அன்பாக இருக்கணுமே ஒழிய, பொறுமையாக இருக்கணுமே ஒழிய, என்ன வேலை எஜமான் கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு செயல்படணுமே ஒழிய, வேற மாதிரி நம்ம மனசுல வேலை செய்ய முடியாது, சம்பளம் கிடைக்காது, காலம் கழிக்க முடியாது. இவ்வளவு ஓமையிலே ஆண்டு வந்த கருத்துக்களை சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, 10வது வசனம், அப்படியே நீங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு. இப்ப நமக்கு ஆலோசனை ஆண்டவர் சொல்றாரு. அந்த எஜமானையும் அந்த வேலைக்காரர் உதாரணம் காட்டி, உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நமக்கு ஆண்டவர் என்னென்ன கடமைகளை வச்சிருக்காரோ, ஆவிக்குரிய கடமைகள், உலக பிரகாரமான கடமைகள், குடும்பத்துக்குரிய கடமைகள், எல்லா கடமைகளையும் நம்ம செய்துதான் ஆகணும். அதுல கஷ்டம் இருக்கும், அதுல அநேக இடைஞ்சல்கள் இருக்கும், கடினமான காரியமா இருக்கும். நாம செய்யக்கூடிய அளவுக்கு மற்றவங்க செய்யாம அவங்களுக்கு சில சலுகைகள் கூட எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கண்ணு பார்த்துடக்கூடாது. நம்ம கண்ணு எஜமான ஆகிய ஆண்டவரை தான் பார்க்கணுமே ஒழிய வேற பார்வைகள் நமக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. நமக்கு என்னென்ன கடமைகள் செய்யப்பட்டிருக்கோ, ஊழியத்தில் என்னென்ன கடமை உண்டோ, குடும்பத்தில் என்ன கடமை உண்டோ, பொது இடங்கள்ல என்னென்ன கடமைகள் நமக்கு உண்டோ, அந்த கடமைகளை மாத்திரம் நம்ம செய்யணும். அதை செய்துட்டு என்ன சொல்லணுமான்னு சொன்னா, பின்பு அந்த கடமைகளை செய்த பின்பு நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர் தான் சொல்லணும். எப்ப நான் தான் அந்த ஊர்ல பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. என் கூட வேலை செய்யற எல்லாரும் நான் தான் ரொம்ப கெட்டிக்காரன் நினைச்சிடக்கூடாது. அப்படி சொல்லாதபடிக்கு என்ன செய்யணுமா, நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். எங்களுக்கு சொல்லப்பட்ட வேலையை மாத்திரம் செய்திருக்கிறோம், எங்களுக்கு வைத்திருக்கிற கடமையை மாத்திரம் நாங்கள் செய்து முடிச்சிருக்கோம்னு சொல்லுங்கள் என்று சொல்லி முடிங்கன்னு சொல்லி இந்த சம்பவத்தை ஆண்டு சொல்லி முடிக்கிறாரு. இவ்வளவு வேலையை செய்து முடிச்சுட்டு இன்னைக்கு எனக்கு கடுமையான வேலைன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நான் பார்த்த அளவு வேற யாரும் பார்க்க முடியுமான்னு சொல்லி சவால் விடக்கூடாது. நம்ம சவால்லாம் நிற்காது. அதுக்கு பதில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஜெபம் பண்ணணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கடமைகளையும் செய்வதற்கு ஆண்டவர் பலப்படுத்தும்படி நம்ம ஜெபிக்கணும். நல்ல மனப்பக்குவத்தை நமக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நமக்கு இருக்கிற வேலைகள் மற்றவங்களுக்கு குறைவா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நமக்கு நம்மளோட வழி நடத்துவார். உன் ஊழியத்தை நிறைவேற்றுன்னு சொன்ன வார்த்தையின்படி நமக்கு நம்மளா புதுசா தேவையில்லாத வேலையை செய்ய வேண்டாம். ஆனா நம்ம மேல் வைத்திருக்கிற கடமைகள் வேலைகளை நம்ம முழு மனசோட 100க்கு 100 மன திருப்தியோடு செய்யணும். ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன்னு சொல்லுமே ஒழிய, ஏன்னா ரொம்ப பெருமையான ஊழியக்காரங்களா நம்மளால நம்ம நினைச்சிட்டோன்னு சொன்னாலே அடுத்த நாள் கிருபை கிடைக்காது. அப்பிரோஜனமான ஊழியக்காரர் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன் ஆண்டவரை, நாங்க செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம், இன்னும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய உண்டு, அவைகளை செய்ய பலன் தாருன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது, நம்முடைய கடமையை செய்யும் போது நம்ம நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறா மாறுறோம். ஆண்டவர் நமக்கு நம்ம ஊழியத்தை தக்க கூலியை பலாபலனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துவார், கிருபையை தந்து வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருளும்படியாக உன் ஊழியத்தை நிறைவேற்றி, ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரன் சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட காரியத்தை
நடைமுறைப்படுத்துவோம். நம்மளை நாம பெருமையாக எடுத்துட வேண்டாம், பெரிய நினைக்க வேண்டாம், எல்லாரோட நான் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். நம்முடைய கடமையை மாத்திரம் செய்யணும், ஆண்டுக்கு நன்றி சொல்லணும், இன்னும் ஒவ்வொரு நாள் கடமையும் செய்ய பிறந்தாருன்னு சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஷபா ரபா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க ஆண்டவரே, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, இந்த வார்த்தையை நீர் அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு என் இருதயத்திலிருந்து இந்த வார்த்தையை வரட்டும் ஆண்டவரே. உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லியிருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பலத்தை சத்துவத்தையும் தொடர்ந்து எங்களுக்கு தாரும். எங்களை இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் நிரப்ப மாட்டேன். எங்களுக்கு நீ தந்திருக்கிற கடமைகள், பொறுப்புகள், வேலைகளை உற்சாகத்தோடு செய்ய எங்களுக்கு நல்ல சரீர சுகமும் பலனும் ஆரோக்கியம் தந்து, ஆவியிலே பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, வளப்படுத்தி, வல்லமைப்படுத்தி, கிருபை தந்து, அபிஷேகம் தந்து, வார்த்தையை தந்து, ஜெபத்தை தந்து, ஜெப ஆவியை தந்து வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமை எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் வருவாதே. ஆமென், ஆமென்.